என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ கொடுத்து ஏமாந்திருக்கலாம். அப்படி நீங்கள் இழந்த சொத்துக்கள், இழந்த பணம் மற்றும் இழந்த நகைகள் போன்றவற்றை திரும்ப பெறுவதற்கு பல காலமாக பல வழிகளிலும் முயற்சி செய்து இனி அது நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என நம்பிக்கை இழந்து முயற்சியை கைவிட்டிருக்கலாம். அப்படி பணம், பொருள், நகை, சொத்து, வேலை ஆகியவற்றை இழந்தவர்கள் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு இந்த ஜெபத்தை சொல்வோம். கடனாகவோ வேறு வழிகளிலோ நமக்கு வரவேண்டிய பணம் பல காரணங்களால் கிடைக்காமல் தடைபட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை மாற்ற தேவனால் நிச்சயமாக முடியும். நாம் ஜெபிப்பதனால் அல்ல, நாம் விசுவாசத்துடன் கேட்பதால். விசுவாசத்தோடு நம் பரம தகப்பனிடம் நாம் கேட்போம். எங்கள் கன்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோஸ்தரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்களித்திருப்பவரே, நன்றி தகப்பனே. என்னை காண்கிறவரே, என்னை அறிந்திருக்கிறவரே, உம் அளவற்ற அன்பிற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா, உம் கிருபையால் என்னை ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி. என் குடும்பத்தின், என்னை சார்ந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும், தேவை என்று வருபவர்களுக்கும் கொடுக்கும்படியாக என்னை வைத்திருப்பதற்காய் நன்றி அப்பா. அப்பா, என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். திரும்ப கிடைக்க வேண்டிய பணம் குறித்த நேரத்தில் கிடைக்காமல் நான் படும் வேதனையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்மையல்லாமல் எனக்கு வேறே யார் உண்டு தகப்பனே? இந்த சூழ்நிலையை சரி செய்ய உம்மால் மட்டும் கூடும் அப்பா. அப்பா, எங்கள் மீது இரங்கும் தகப்பனே. இதோ என்னுடன் இணைந்து ஜெபிக்கும் இந்த சகோதர சகோதரிகள் மீது உமது இரக்கத்தை காட்டும், உமது அன்பை பொழியும், தடைகளெல்லாம் மாற்றும் அப்பா. உன் மீது நம்பிக்கை வளர உமது அற்புதத்தை இவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்பா. இவர்களும் உமது அற்புதத்தை பெற்று மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். பணத்தை தர வேண்டியவர்கள் தர முடியாத நிலையில் இருப்பார்களானால் அதை சரி செய்யுங்கப்பா. கொடுக்க விரும்பாமல் மனம் கடினப்பட்டிருப்பார்களானால் அவர்கள் இருதயத்தில் திரும்ப கொடுக்கும் எண்ணத்தை கொடுங்கப்பா. தர வேண்டிய பணத்தை திரும்ப தரும் வரை திரும்ப தர வேண்டுமே என்ற பாரம் அவர்களிடம் இருக்கும்படி நீரே அவர்களிடம் பேசுங்கப்பா. தேவை என்று கேட்டபோது கொடுத்த என் இருதயத்தை கனம் பண்ணுங்கப்பா. கடினப்பட்டிருக்கும் இருதயங்களை உடைத்து அடைபட்ட வாசல்களை திறங்க தகப்பனே. திருப்பி தர வேண்டியதை தரும் மனபாரத்தை அவர்கள் மனதில் நிரப்புங்க. மன உளைச்சலை உண்டு பண்ணும் இந்த நிலையை மாற்றி உம் அன்பால் எனக்கு வழிகாட்டுங்கப்பா. இந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுங்க. நீர் உம்மை விசுவசிக்கிற உம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தினால் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. மன்றாடுகிறேன், முழங்காலில் என்று உம்மிடம் வேண்டி கேட்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு, இந்த உறவுகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். தடைகளை மாற்றும், தடைகளை உடைத்தெறியும் கர்த்தரே. உம்மால் கூடும் அப்பா. முழு விசுவாசத்துடன் உம்மிடம் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. தெய்வீக இடைபடுதலால் என் பணம் எனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. அற்புதம் செய்யும் தேவன் எழும்பி தேக்க நிலையை மாற்றப் போகிறார். கட்டப்பட்டிருக்கும் என் பணத்தின் மீதிருந்த கட்டு அவிழ்க்கப்படுகிறது. நான் ஒருபோதும் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பவனாக, கடன் கொடுப்பவளாக இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் எங்கள் தகப்பனே, துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறேன். விரைவில் பதில் கொடுப்பீர் என்று விசுவாசத்துடன் கேட்கிறேன் தகப்பனே. எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுக்கு நீர் உதவாமல் வேறு யார் உதவுவார்? உமது கண்களை திறந்து எங்கள் கண்ணீரை பாரும் தகப்பனே. ஏமாந்து நிற்கிறோம். உடைமைகளையும் பொருட்களையும் பணத்தையும் சொத்துக்களையும் நகையும் கொடுத்து ஏமாந்து நிற்கிறோம் அப்பா. நீர்தானே எங்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. எங்களை இளைப்பாற செய்வீராக. நிம்மதியை தருவீராக அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். தேவனுக்கே மகிமை. உங்கள் ஜெப தேவைகள் குறித்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.